கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. மாயவன் பின் வழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியுலும் புக்கும் அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன் புதுவை பட்டன் சொன்ன தூய தமிழ் பத்தும் வல்லார் தூமணிவண்ணனுக்காளரே. மாயவன் பின்னாடியே போயிட்டு இது. அவள் எப்படி போனா, எப்படி வந்தா, எங்க போயிருக்கிறா, எல்லாவற்றையும் வழியில கேட்டு கேட்டு கேட்டுண்டே இந்த பெரியாழ்வாராகிய அம்மா பெண் பாசத்தால போய் போய் அங்கெல்லாம் கேட்டு ஆயிரம் சேரிகள்ல போய் இது பெண் வாழறத பார்த்து விட்டு அது சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவாள்லாம் மாமியார் எப்படி வச்சுருக்கான்னு அவளையும் கேட்டு எல்லாருமே உன் குழந்தை அருமை, அப்பொழுது அருமையா இருந்துருக்கிறா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அவர்கள்லாம் சொல்ல மனது சமாதானமாகி வந்த ஒரு கன்னிகையினுடைய தாய் அவஸ்தையே அடைஞ்ச பட்டர் பிரான் அப்படிங்கிற. ஏன்னா தன்னுடைய பெண்ணான ஆண்டாள் இடத்துல அப்படி ஒரு பாசம் வச்சு இது ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு துடிச்சு அவனோடு தான் போவேன்னு சொல்ல பருத்த ஒரு பெரிய கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இவர் ஆசைப்பட்டு கடைசியில் அது போன வழியை விசாரித்து விசாரித்து திருவரங்கம் வந்து ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆண்டாள் நாச்சியார் சந்நிதி அப்படின்னு பார்த்து இங்கே என்ன செஞ்சுருக்கிறாள், அவள் ஒரு சேடியா இருக்கிறாளா, பிரதான நாயகியா இருக்காளான்னு விசாரிச்சு அஷ்டமகிஷிலே இவளும் ஒருவளாக இருக்கிறாள். அந்தண்ட பெரிய தாயார், அந்தண்ட உறையூர் நாச்சியார் தாயார், இந்தண்ட கருவூல தாயார், இந்தண்ட சேரகுலவில்லி தாயாருங்கிறது போல இவளும் ஒரு தாயாராக நாச்சியாராயிருக்காள் அப்படிங்கிறத பார்த்துவிட்டு பரவாயில்ல பெருமாள் சௌக்கியமா வச்சுருக்கிறார் அப்படின்னு பெரியாழ்வாராகிய தாயார், பெண்ணு பெற்ற தாயார் மனசு சமாதானமாகி திரும்பி வந்து பாடிய இந்த தமிழ் மாலையே யார் பாடுவரோ தூய தமிழ் பத்தும் வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளரே. இப்படி பாடினாள். ஆனால் அந்த அரங்கனுக்கு அந்த கண்ணனுக்கு ஆளாகிடுவார். என் பெண்ணு எப்படி கண்ணனுக்கு ஆட்பட்டாளோ இந்த 10 பாசுரம் பாடுறவர்களும் கண்ணனுக்கு ஆட்பட்டுடுவார்கள் என்று சொல்லுகிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ மாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ மாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனி அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. பூதம் சரஸ்ச மகதாஹ்வஜ பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகாலயதீம்
யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். குருமுகமனதீப்த்ய பிராகவேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாது காமஹ ஸ்வசுரமமரவந்த்யம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி. மின்னார்த்தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்று ஒருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம். முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம், கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம். நெஞ்சமே வந்து பாண்டியர் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தானென்று ஈண்டிய சங்கம் எடுத்தோத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். பாதங்கள் யாமுடைய பற்று கோவிந்த நாம சங்கீர்த்தனம். விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தஞ்ச நடனஞ்ச விசேஷதா என்று பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனத்திலேயே தன்னை மறந்து ஆடுகின்ற ஆட்டம், இது ரெண்டும் சொல்லப்படுகிறது. அது எல்லாம் விதிக்கப்பட்டதாவே சொல்லப்படுறது. எப்படி நாம் அனுஷ்டானங்களை செஞ்சாகணும் என்று விதிக்கப்பட்டிருக்கோ அதுபோல பஜனையும் விதிக்கப்பட்ட தர்மமாக சொல்லப்படுறது. அதாவது ஆடலும் பாடலும் பக்தியில பரவசமாகும் போது செய்வா. அப்படி செஞ்சா அது விதின்னு பேரு இல்லை. பக்தியில பரவசமாகும் பொழுது இப்ப சிரிக்க வேண்டியது அப்படின்னு ஒரு விதியான்ன, அது தானே வரும். அந்த சிரிக்கிறதுங்கிறது தானே வரும். அந்த இடத்துல சிரிக்க வேண்டியதுன்னு ஒரு சூத்திரம் கிடையாது. அதுபோல எப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வருமோ அதுபோல கானமும் நாட்டியமும் சபாவமா வர வேண்டும். சபாவமா வர வேண்டும் அப்படிங்கிறத காட்டிலும் ஆச்சரியம், நீ கானமும் நாட்டியமும் செய்ய வேண்டியது அப்படின்னு அதை விதிக்கிறா. விதிக்கிறதுனாலதான் அது தர்மமாகிறது. இல்லைன்னா அது தர்மமாகாது, சபாவமா போயிடும். சபாவமா இருந்தா சில பேர் செய்யலாம், சில பேர் செய்ய வேண்டாம். அதனால சில பேருக்கு தானே அழுக வரும், சில பேருக்கு தானே சிரிப்பு வரும். அதுபோல இல்லாதபடி அதை ஒரு தர்மம் தோலே, அதை ஒரு நியமம் தோலே விதிக்கிறது நாம சங்கீர்த்தனமே. கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம். விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தஞ்ச நடனஞ்ச விசேஷதா பிரம்மன் பிராமண ஜாதி நாம் கர்த்தவியம் நித்திய கர்மவது என்று விதி. இது நித்திய கர்மம். சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களை நாம் செய்யாத போனா எப்படி குற்றமோ அதுபோல பஜனை பண்ணாத போனா குற்றம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ பொது ஜனங்களுக்கு சொல்றது பிராமண ஜாதி நாம் அப்படின்னு நீங்க சொன்னது பிராமணாளுக்குத்தான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. பிராமணர்களுக்கு சந்தியாவந்தனம் எப்படியோ அதுபோல எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனம் விதிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இங்க. அப்போ பிராமணர்கள் சந்தியாவந்தனம் விட்டால் என்ன குற்றமோ என்ன பாபமோ அதுபோல நாம சங்கீர்த்தனத்தை விட்டால் எல்லாருக்குமே பாபம் என்று அர்த்தம். நாம சங்கீர்த்தனம் அப்ப முக்கிய விதி ஆகிறது. செஞ்சாலும் செய்யலாம், செய்யாத போனாலும் பரவாயில்லை அப்படின்னு இல்லாதபடி முக்கிய விதி ஆகிறது. முக்கிய விதியா இருக்கிறதோட அனுபவமா இருது. அனுபவத்தை சொல்லும் பொழுதுதான் அதுக்கும் பிரமாணம் பாகவதத்துல ஏவம் விரதா ஸ்வப்பிரியநாம கீர்த்தியா ஜாதானுராகா துருத சித்த உச்சை. இங்க அனுராகம் உண்டாயிடுது, பிரேம உண்டாயிடுது. பிரேம உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு விதி மாதிரி செய்யறான், ஒரு கர்மா மாதிரி செய்யறான். பிரேம உண்டான பிறகு அது சுவாவமாயிட்டதுனாலே ஏவம் விரதா ஸ்வப்பிரிய நாம கீர்த்தியா ஜாதானுராகா துருத சித்த உச். ஆழ்வார்கள் நிலை அதுதான், துருத சித்த உச்சைகி. ஆழ்வார்கள் பாடுறார்கள்னா அவர்களுக்கு அந்த பிரேம நிலை, பிரேம நிலையிலே அவர்கள் பாடுறார்கள். அப்போ நாம் பாடுவானே நாள் நமக்கு விகிதம், நமக்கு உனக்கு விதி, நீ அவ செஞ்சாகணும். ஆழ்வார்கள் அவர்கள் செய்யாம இருக்க முடியாது, அவர்களுக்கு அந்த பிரேம பூர்ணமான நிலையில பாடுறார்கள். ஆக ரெண்டுமே செய்யணும், ஆடலும் பாடலும் செய்யணும். இது ரெண்டையும் அடிக்கடி 4000 எல்லா ஆழ்வார்களுமே ஆடுவதை அடிக்கடி சொல்றார்கள், பாடுவதை அடிக்கடி சொல்றார்கள்.
எவ்வளவு தாசர்கள் இருந்தார்களோ, மகாராஷ்டிரத்துல நாமதேவ், துகாராம் முதலிய எவ்வளவு சந்துக்கள் இருந்தார்களோ, சூரதாஸ், மீராபாய் எத்தனை பேர்கள் இருந்தாலோ, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் முதலிய எவ்வளவு மகான்கள் இருந்தார்களோ, எல்லார்களுக்கும் முற்பட்டவர்களாக ஆழ்வார்களுடைய கால வரம்புப்படி பார்த்தாலேயே ஆழ்வார்கள்லாம் 1000 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள். தாசர்கள் எல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள். அவர்களே இப்படி ஆடணும் பாடணும் என்கின்றத அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா, அவர்கள் காட்டின வழியத்தான் பின்னாடி வந்த ஹரிதாசர்கள் அந்தந்த நாட்டில் பின்பற்றினார்கள் என்று சொல்லணும். அவர்கள் காட்டின வழியத்தான் எல்லாரும் பின்பற்றினார்கள். எல்லாருக்கும் முற்பட்டவர்கள் ஆழ்வார்கள். அதனாலதான் பக்தி திராவிட தேசத்துல உண்டாச்சு அப்படின்னே பாகவத மகாத்மியம் சொல்றது. உற்பன்னா திராவிடே சாகம். திராவிட தேசத்துலதான் பக்தி உண்டாகி பாரத தேசத்திலே மற்ற இடங்கள்ல அது பரவித்து என்று சொல்றதுக்கு பொருத்தமா இருக்கும். ஆழ்வார்கள் நம்ம நாட்டுல உண்டானதுனாலே ஆழ்வார்கள் தான் இத்தகைய ஒரு பிரேம பக்திக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். புராண காலத்திலே கோபிகைகள், ஹனுமான், பிரகலாதன் முதலியவர்கள் இருந்த போதிலும், ஆனால் நமக்கு ஆழ்வார்கள் தான் இப்பொழுது வழிகாட்டிகளாக இருந்தவர்கள். அவர்கள் ஆடுவதையும் பாடுவதையும் பல இடங்கள்லையும் சொல்றார். அழுவது, தொழுவது எல்லாவற்றையும் சொன்னார்களே. ஆடி ஆடி அகங்கசிந்து என்று பாடுறார் சுவாமி நம்மாழ்வார். அகங்கசிந்து உருகி ஆடி ஆடி பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்கிறத, பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை தடுகுட்டமாய் பரவாதார் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இந்த முட்டி காலுக்கும் தலைக்கும் படும்படியாக குனிஞ்சு குனிஞ்சு குதிச்சு குதிச்சு பஜனை பண்ணுவாளாம். நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அப்படி பஜனை பண்றதை நம்ம பார்க்கிறோம். அவர்களின் அப்படி குனிஞ்சு இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது எழுந்திருக்கிறதும் குனியிருதுமா இருக்கும் பொழுது முழங்கால் வளையும், தலை வளையும். தன்னை மறந்துதானே ஆடுறா. நிறைய பாகவதால பார்க்கிறோமே, தன்னை மறந்துதானே ஆடுறா. அவர்கள் அப்படி ஆடுறத பத்தி ஆழ்வார் சொல்றாளே, அவர்கள் ஆடாம இருக்க முடியாது. பகவானுடைய நாமம் என்ன பண்ணும்? தன்னறியாம ஆடும்படியா பண்ணிவிடும். சின்ன குழந்தைகளுடைய நேச்சரை பார்க்கிறோம் இல்லையா? ஒரு பாட்டு பாடினோம்னா அந்த குழந்தைகள் என்ன பண்ணும்? தன்னறியாம கை குழந்தை, சின்ன குழந்தை, கை குழந்தை கையை தட்டிண்டு அது குதிக்க ஆரம்பிச்சிடும். சின்ன குழந்தைகள் சிசுர் வேத்தி மகுடி ஊதரோம் அப்படின்னா பாம்பு தலையெடுத்து ஆட ஆரம்பிச்சு விடுறது. சிசுர் வேத்தி, பனி வேத்தி. பாம்புக்கு அந்த கான ரசம் தெரியறதுனால தானே படம் எடுத்து ஆடுறது. தாளக்கட்டுக்கு சரியா ஆடும். சிறு குழந்தைகள் அப்படியே நிற்கும், திடீர்னு ஜல் ஜல்னு குதிக்க ஆரம்பிச்சிடும், கரதாளம் போடும். அதுக்கு இயற்கையா வரும். அப்ப சங்கீதம் அப்படிங்கிறதோ நாட்டியம்ங்கிறதோ நேச்சர். எப்போ நேச்சரோ யாருக்கும் வரக்கூடியது. அது ஆரம்ப நிலையிலேயே அப்படி வருது. அப்படிங்கும் பொழுது பகவத் விஷயமா போயிடுத்து அப்படின்னா மனோலயம் பகவானிடத்துல ஏற்படும் பொழுது ஆடவும் பாடவும் செய்கிறார்கள் பக்தர்கள் எல்லாரும். அது நேச்சர். அத்தகைய ஒரு அனுபவம் இருக்கு. அதுல பூர்ணானந்தம் அதுல இருக்கிறதுனால தானே வேற ஒரு மனிதனுக்கு பேசாம கையில ஒரு 50 லட்சம் கொடுக்கட்டும், ஆடி விடுவனா, வாசல ஆடுவனா, பாடுவனா, அழுவனா, பேசாம கமுக்கமா கொண்டு உள்ள வச்சுடும். அந்த ஆனந்தத்தை பிரகடனமா அனுபவிக்க முடியாது. உலகத்துல எந்த ஆனந்தம் எந்த சுகம் அனுபவிச்சாலும் பிரகடனமா அனுபவிக்க முடியாது. உலகத்துல எந்த ஆனந்தம் எந்த சுகம் அனுபவிச்சாலும் பிரகடனமா அனுபவிக்க முடியாது. பஜன சுகத்தை மட்டிலும் தானும் அனுபவிச்சு எல்லாரையும் அனுபவிக்க செய்யலாம். இதுக்கு ஈடான ஆனந்தமே கிடையாது பஜனானந்தத்தை மட்டிலும். அந்த பஜனானந்தத்திலேயே திளைத்திருக்கிறதுனாலே இந்த ஆழ்வார்கள் அந்த ஆடுவதை பிரதானமாக கொண்டிருக்கிறார்கள். ஸ்வேததீபம் திருப்பார்கடலை மங்களாசாசனம் பண்ணும் பொழுதே நம்மாழ்வார் சொல்றார், எழுந்தும் பறந்தும் திரிந்தும். இப்படி அந்த பக்தர்கள் எப்படி நாம சங்கீர்த்தனம் பண்றார்கள் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப குதிக்கிறத அவர் சொல்றது, ஆழ்வார் சொல்றது பறந்தும் அப்படிங்கிறார். பறக்கிறது போல ஒரு பட்சி எழும்பி பறக்கிறது போல அவர்கள் பஜனை பண்றது அப்படி இருக்குங்கிறார். அந்த பறக்கிறது அப்படிங்கிறது குதிக்கிறது தான். குதிக்கும் போது பறக்கிறது போல அவர்களுடைய உணர்ச்சி பறந்து போயிடலாமே ஒசற்கேன்னு தோணுமா. அந்த அளவுக்கு அவர்களுக்கு உற்சாகம் உண்டாகி 8 வரையிலும் துள்றார்கள் இல்லையா? அதனால அவர்கள் செய்யக்கூடியது இப்படி பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துல உள்ள ஆனந்தத்தினாலே
அவர்கள் குனிந்தும் நிவிர்ந்தும் உருண்டும் திரண்டும் அழுதும் பறந்தும் ஆடியும் பாடியும் நாடகம் செய்கின்றனவே அப்படின்னு முடிக்கிறார் ஆழ்வார். அது ஒரு நாடகம் செய்கின்றது போலே அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்றெல்லாம் ஆங்காங்கு 4000 திவ்ய பிரபந்தத்திலே எல்லா ஆழ்வார்களுமே அந்த நாம சங்கீர்த்தன ஆனந்தத்தை ஆடுறதையும் பாடுறதையும் பிரதானமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆழ்வார்கள் எல்லாரும் ஆடியும் பாடியும் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் பாகவதாள் அந்த ஆடலையும் பாடலையும் செய்கிறார். 3 விதமாக வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள். ஆச்சாரியர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதாள் அப்படின்னு 3 விதமாக இருக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் குணானுபவத்திலேயே இருக்கிறார். இவ்வளவு வியாக்கியானமும் அவன் அள்ளி கொடுத்தது தானே, வியாக்கியானம் இல்லாம சொல்ல முடியுமா? அவர்கள் பாகவதாள் மத்தியில குதிக்கல. ஆனால் குணானுபவம் இந்த 4000 உள்ள அர்த்த விசேஷங்களையே அனுபவிச்சண்டு தன்னை ஆசைத்தவர்களான சிஷ்யர்களுக்கு அவைகளை சொல்லி கொண்டு அந்த குணானுபவத்திலேயே இருக்கிறார்கள். அவர்களுடைய பக்தி முறை ஆச்சாரியர்களுக்கு. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கைங்கரியம் இருக்கு. கைங்கரியம் இருக்கிறதுனால பஜனைக்கும் வர முடியாது, குணானுபவத்துக்கும் உட்கார முடியாது. அவர்கள் கைங்கரியம் பகவானுடைய கோவில்ல எம்பெருமான அர்ச்சாவதாரமே முக்கியமாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு விதவிதமான கைங்கரியங்களே அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனாலே கைங்கரியங்களில் ஈடுபட்டுண்டே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த பஜனானந்தத்துல பூர்ணமாக திளைக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் பாகவதர்கள் தான். பாகவதர்கள்ல எல்லா ஜாதியும் உண்டு, இதுல ஜாதி பேதம் இல்லை. பாகவதர்கள் 4000 பாடி இசையோட பாடி கோவில்ல கைங்கரியம் பண்றவர்கள் வேத பாராயணம் மாதிரி சேவிக்கிறார்கள். தாளக்கட்டு இல்லையே அதுக்கு, அதுல ஆடலும் பாடலும் கிடையாது, சேவிக்கிறதான். புருஷ சூக்தம் சொல்லலையோ அதுபோலதான் சேவிக்கிறார்கள். அவர்கள் முறையாது. நமக்கு தான் அதை பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் ஆழ்வார்கள் சொன்னபடி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆழ்வார்கள் இசையோட பாடினார்கள்னா தெரியறது. ஆழ்வார்கள் தாளம் போட்டு இசையோட பாடினார்கள்ங்கிற அனுபவத்தை நமக்கு கொடுத்துட்டார்கள். ஏன் அவள் அந்த அனுபவத்தை எடுத்துக்கலேன்னா அலட்சியம் இல்லை. அனுபவத்துல போனால் கைங்கரியம் பண்ண முடியாது, கைங்கரியத்தை பண்ணினா அனுபவத்துக்கு வர முடியாது. அதனால அவர்கள் கைங்கரியமே லட்சியமா இருந்ததுனாலையும் பிரவச்சனமே திடீர்னு மனசு நெகிழ்ந்து அழ ஆரம்பிச்சுட்டா எப்படி பிரவச்சனம் பண்ண முடியும்? பிரவச்சனத்துல ஒரு தைரியமா இருந்துட்டு ஆனா அழுக வரும். இந்த அழுகைய அழ ஆரம்பிச்சுட்டா பிரவச்சனம் பண்ண முடியாது. பாசுரங்களோ கொட்டி அழறாப்புல இருக்கு. ஆனால் அந்த அழுகைய அடைக்கிண்டு அனுபவம் இல்லாம பிரவச்சனம் பண்ணினா பிரவச்சனம் நன்னா இருக்காது. அனுபவத்தோடையோ பிரவச்சனம் பண்ண முடியாது. அப்போ நாம் அந்த பிரவச்சனத்தை பண்ணணுங்கிறது நடுநிலையில சாமர்த்தியமா பண்ண வேண்டியிருக்கு. ஆச்சாரியர்களுக்கு லட்சணம் அது. ஆச்சாரியர்கள் அப்படி பிரவச்சனம் பண்ணுவார்கள். பிரவச்சனம் பண்றதே அவருடைய லட்சியம், கைங்கரியம் பண்றதே ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய லட்சியம். பஜனானந்தம் எந்த விதமான தடையும் இல்லாம ஆடவும் பாடவும் ஸ்ரீரங்க வீதிகள்ல உருளவும் பெறளவும் அவளுக்கு சுதந்திரம் கொடுத்தது பாகவதாளுக்கு தான். இந்த பாகவதாள் அப்படி இருக்கு. அந்த உரிமையை ஏன் விடணும்? இன்னைக்கும் அப்படி பாகவதாள் தான் பண்றா. இன்னைக்கும் பாகவதாள் கூட்டங்கள் அங்க இருந்தான்னா, பாகவதாள்கள் உற்சவங்கள்ல வந்தாளானா பஜன கோஷ்டியிலே திவ்ய பிரபந்தங்களை பாடி பாடி ஆடி அனுபவிக்கிறார்கள். அப்படி ஆடவும் பாடவும் தேவையான பாசுரங்கள் தான் இது. இந்த பாசுரங்களை கும்மி அடிக்கிறதுங்கிறது ஒண்ணு உண்டே. அந்த கும்மி அடிக்கிறதுக்குன்னு இந்த பாசுரங்களை பெரியாழ்வார் பாடுறார். இது போல திருமங்கையாழ்வாரும் பாடியிருக்கிறார். திருச்சாழல்னு பேர் திருமங்கையாழ்வார். ஆண்டாளும் பாடியிருக்கிறார். பிருந்தாவனத்தே கண்டோமேன்னு பாடியிருக்கிறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.